தெலுங்குல பொங்கல் வெளியீடான சங்கரந்திக்கு வசனம்ன்ற திரைப்படத்துல வெங்கடேஸ்வரனுடைய மகன் ஓடிடியினுடைய சீரீஸை பார்த்து கெட்ட வார்த்தைகளை கத்துக்கிற மாதிரியான ஒரு காட்சி அமைஞ்சிருக்கும். இது என்னதான் நகைச்சுவைக்காக எடுக்கப்பட்ட காட்சியா இருந்தாலும் நிஜ வாழ்க்கையில இதுதான் நிதர்சனமான உண்மை. இதை பத்தின உங்களுடைய கருத்து என்னன்னு கோயம்புத்தூர்ல இருந்து கேசவன் கேட்டிருக்காங்க. உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. ஆனால் உங்களுடைய கோரிக்கையோ அல்லது என்னுடைய குரலையோ ஏற்றுக்கொண்டு ஓடிடி நிறுவனங்கள் அது போன்ற சீரீஸ்களை எல்லாம் தயாரிக்காமல் இருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா என்ன? மலையாள நடிகரான பிரேம் நசீர் தமிழ்ல எத்தனை திரைப்படங்களை நடிச்சிருக்காருன்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. பிரேம் நசீர் மொத்தம் 31 தமிழ் படங்கள் நடிச்சிருக்காரு. உயர்ந்தவர்கள் என்ற படத்தில் கௌரவ கதாபாத்திரத்தை நடிச்சிருக்காரு. அந்த படத்தையும் சேர்த்தோம்னா மொத்தம் 32 படங்கள். இந்த இடத்துல பிரேம் நசீரை பற்றி கொஞ்சம் கூடுதல் தகவலையும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். பிரேம் நசீர் கதாநாயகனாக நடித்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 720 படங்கள். ஏறக்குறைய 80 கதாநாயகருடன் ஜோடி சேர்ந்து நடித்துள்ள பிரேம் நசீர் நடித்து ஒரே ஆண்டிலே 30 படங்கள் வெளியாகியிருக்கின்றன. குணச்சித்திர பாத்திரங்கள் நடிக்கிற நடிகர்களுடைய படங்கள் 20 படம் 30 படம்னு ஒரு ஆண்டிலே வெளியானால் ஆச்சரியப்படுத்துக்கு ஒன்றும் இல்லை. கதாநாயகனாக நடிக்கின்ற பிரேம் நசீருடைய 30 படங்கள் ஒரே ஆண்டிலே வெளியாகிருக்கு அப்படின்னா அந்த ஆண்டு எத்தனை நாட்கள் ஒரு படப்பிடிப்பில் கலந்து கொண்டு இருக்க வேண்டும் என்பதை நினச்சி பாருங்கள்.